ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஈஸியாக ரொம்பவே மாய்ஸ்டான சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கப் கேக் செய்கிறதுக்காக 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இது ஒரு 180 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோட சர்க்கரை சேர்த்துடலாம். இது 265 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சாக்லேட் கப் கேக்கு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த கொக்கோ பவுடர் தான். இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். கொக்கோ பவுடரோட லம்ஸ் எல்லாம் ஒரு விஸ்க் வச்சு கிளறி விட்டுருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் வச்சு கூட கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் சேர்த்துருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிறது வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு பவுலில் 2 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது 60 கிராம் அளவு இருக்கும். இதோட சேர்த்து 80 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் பட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் மில்க் இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாதாரண பால் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் காஃபி, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஃபி கொஞ்சம் சூடாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை. நாம் இப்போ சேர்த்துருக்க இந்த காஃபி தான் சாக்லேட் ஃப்ளேவரை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது வெட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை மிக்சரோட சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கம்பைன் ஆனால் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப திக் பேட்டராக இருக்காது, கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது மோல்டில் கப் கேக் பேப்பர் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் ஊற்றிடலாம். அதிகமாக ஊற்றிடாதீங்க, பாதி அளவு ஊற்றினா சரியாக இருக்கும். இதை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் டெம்பரேச்சர் செட் பண்ணி 25 மினிட்ஸ் பேக்காக விட்டுடலாம். ஒரு டூத்பிக் வச்சு கேக் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டர் ஸ்டிக் ஆகலைன்னா அவன்லேருந்து எடுத்துடுங்க. இப்போ நாம் ரெடி பண்ண கப் கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உள்ளேயும் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குது. இந்த கப் கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.